ஓம் சாந்தி 30/12/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன் சிவத்தந்தை பிரம்மா தந்தையோட முதலாவது நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்கிறாரு. நம்மளாம் இறைமானர்கள் மிக கவனமா ஆத்மா அபிமானிலிருந்து ஞான முரளியை நம்ம கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, ஆத்மா எனும் பேட்டரியை ஞானம் மற்றும் யோகத்தின் மூலம் நிறைத்து சதோ பிரதானமாக மாற்ற வேண்டும், தண்ணீர் குளியலின் மூலம் அல்ல. இப்ப நம்ம ஆத்மான்ற பேட்டரி, இப்ப செல்போன் எப்படி நம்ம சார்ஜ் போடுறோம் இல்லையா, அது மாதிரி அதை காலையிலே போட்டாதான் ஃபுல் டே வந்து சார்ஜ் இருக்கும். அது மாதிரி ஆத்மா என்ற பேட்டரியை நம்ம ஞானத்தை படிச்சு படிச்சு சார்ஜ் ஏற்றணும். யோகா மூலம் பாபா நினைச்சு நினைச்சு சார்ஜ் ஏற்றி நிறைச்சு சதோ பிரதானமாக மாற்றணும், தூய்மையா மாற்றணும். மற்றபடி கங்கையில போய் குளிக்கிறதுனாலதான் ஆத்மா தூய்மையாகாது. நம்ம தூய்மையாகி பத்தித்த பாவனை கங்கா கிடையாது, தூய்மையாகி பரந்தாமம் போக முடியாது. இப்ப நம்ம வந்து ஞானம் யோகத்தின் மூலமா தான் நம்ம வந்து சர்வப்பிரதானமா தூய்மை ஆக முடியும்னு சொல்றாரு. கேள்வி: இந்த சமயத்தில் மனித ஆத்மாக்களை அலைய வைப்பது யார்? அவன் ஏன் அலைய வைக்கின்றான்? இப்ப மனுஷ ஆத்மாக்கள் எல்லாம் இந்த டைம்ல இந்த கலியுக நேரத்துல யார் அலைய வைக்கிறது? அவன் ஏன் இந்த மாதிரி எல்லாரையும் அலைய வைக்கிறான்? பதில்: அனைவரையும் அலைய வைப்பவன் ராவணன் ஆவான். அந்த மாயா தான் அலைய வைக்குது 5 விகாரம். ஏனென்றால் அவன் தானே அலைந்து கொண்டிருக்கின்றான். பாபா சொல்ற, அந்த மாயா அதுவே அலைஞ்சிட்டு இருக்குது என்றார். அவனே அலைந்து கொண்டிருக்கின்றான் ராவணன். அவனுக்கு என்று எந்த வீடும் இல்லை, ராவணனுக்கு எந்த இடமும் இல்லை, வீடு எல்லாம் கிடையாது. இப்ப நமக்கு பரந்தாம இருக்கு, பாபாவுக்கு பரந்தாம இருக்க மாதிரி ராவணனுக்கு வீடே இல்லை. ராவணனை யாரும் தந்தை என்று சொல்ல மாட்டார்கள். தந்தை பரந்தாம வீட்டிலிருந்து தன்னுடைய குழந்தைகளை சேர வேண்டிய இடத்தை அடைய செய்ய வருகின்றார். ஆனா பாபா வந்து பரந்தாம வீட்டுல இருந்து வந்து நம்மளெல்லாம் கூட்டிட்டு போற, எங்க போனோமோ அந்த இடத்துக்கு கரை சேர்க்கறதுக்கு நம்மள வந்திருக்கிறாருங்க. எப்போது உங்களுக்கு வீடு எங்க இருக்கிறது என்று தெரிஞ்சுவிட்டது. இப்ப நமக்கு எங்க போகணும், வீடு பேருன்றாங்கல்ல, அது எப்படி அடையணும், முக்தி எப்படி அடையணும், இந்த பிறப்புல இருந்து எப்படி தப்பிக்கணும்ன்ற வழி நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்ப நம்ம புத்தி எல்லாத்துல இருந்து எடுத்துட்டு ஒரு பாபா நினைக்கும் போது பரந்தாமத்துக்கு நமக்கு போயிடும். ஆகையால் நீங்கள் அலைவதில்லை. அதனால இப்ப நம்ம அலையறதில்லை. நாங்கள் பாபாவிடமிருந்து முதலில் பிரிந்தோம். இப்போது முதலில் வீட்டுக்கு செல்வோம் என்றால் நீங்கள் சொல்கிறீர்கள். நம்ம தான் 84 பிறவி எடுத்துருவோம். 5000 வருஷத்துல ஆரம்பத்துல இருந்து நடிப்பை நடிச்சாங்க. முதல்ல பாபாட்ட இருந்து நாங்க பிரிஞ்சு வந்தோம். ஆதி சனாதன தேவி தேவதைகள் தர்மம். இப்போ நம்ம தான் வீட்டுக்கு போவோம்ட்டு நீங்க சொல்றீங்கன்றாரு. ஓம் சாந்தி. இவருக்குள் பிரவேசத்துல சிவபாபா எப்படியாவது கண்டிப்பாக நம்மை தன்னோடு அழைத்து செல்வார் என்று இனிமையான குழந்தைகள் இங்கே அமர்ந்து கொண்டு புரிந்து கொள்கிறார்கள். நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், பாபா கண்டிப்பா நம்மளை கூட்டு போயிடுவாருன்னு. அது ஆத்மாக்களின் வீடு அல்லவா, அது பரந்தாம வந்து ஆத்மாக்களின் வீடு. எனவே குழந்தைகளுக்கு கண்டிப்பாக குஷி ஏற்படுகின்றது. எல்லையற்ற தந்தை வந்து நம்மை மலர்களாக மாற்றுகின்றார். கடவுளே வந்து நம்ம மலரா மாத்துறாரு. ஆடை எதுவும் அணிவிப்பதில்லை. இதனை யோக பலம், நினைவு பலம் என்று சொல்லப்படுகின்றது. இதுதான் வந்து பாபா வந்து நம்ம யோகா பலம் சொல்லப்படுது. யோகத்தின் மூலமா நம்ம மாறுறோம், அப்படியே மலரா நம்மளை மாத்துறாரு. டீச்சரின் பதவி எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு குழந்தைகளுக்கும் பதவி பெற வைக்கின்றார். எந்த அளவுக்கு டீச்சர் பதவி இருக்குதோ அந்த அளவுக்கு நம்மளையும் பதவி பெற வைக்கிறார். படிப்பின் மூலம் நாம் இப்படி லட்சுமி நாராயண் ஆவோம் என்பதை மாணவர்கள் தெரிந்திருக்கிறாங்க. நம்முடைய தந்தை டீச்சராக இருக்கிறார், சத்குருவாகவும் இருக்கிறார் என்று நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. இப்ப நம்ம கடவுளை தான் வந்து தந்தையா ஆசிரியரா சத்குருவாகவும் இருக்கிறார். இது புதிய விஷயமாகும். நம்முடைய தந்தை டீச்சராக இருக்கின்றார், அவரை நாம் நினைவு செய்கிறோம். நம்மளுடைய அப்பாவே டீச்சரா இருக்கிறார், அவரை தான் நம்ம நினைக்கிறோம். நமக்கு படிக்க வைக்கிறது இப்படி, நம்மளை படிக்க வச்சு இப்படி மாற்றி கொண்டிருக்கின்றார். நம்மை வீட்டிற்கு திரும்ப அழைத்து செல்ல நம்முடைய எல்லையற்ற தந்தை வந்துள்ளார் சொல்றார். நம்மளை படிக்க வச்சு நம்ம திரும்ப வீட்டுக்கு கூட்டு போறதுக்கு வந்திருக்கிறார். ராவணனுக்கு எந்த வீடும் இல்லை. ஆனா அந்த மாயாவுக்கு அந்த 5 விகாரத்துக்கு எந்த வீடு எல்லாம் கிடையாது, வீடு வாசலாம் கிடையாது, அதுவும் கண்ணுக்கு தெரியாது. ராமருக்கு தான் வீடு இருக்கிறது. ராமர் ராவணன் அந்த ராமாயணத்துல காமிச்சிருக்காங்க. அது உண்மையான ராமர் ராவணன் கிடையாது. ராவணன்றது மாயா. அந்த 10 தலை வந்து 5 விகாரம் பெண்ணுக்கு, 5 விகாரம் ஆணு, அதுதான் மாயா ராவணன். ராமன்றது சிவபாபா. அந்த ஆத்மான்ற சீடை போய் மாட்டிக்கிச்சு, இப்ப ஆத்மாவை விடுவிக்க சிவபாபா வந்திருக்கிறார். இந்த கதையை தான் அவங்க அப்படி எழுதி வச்சிட்டாங்க. உண்மையில இந்த மாதிரி எதுவும் நடக்கல. ராமருக்கு தான் வீடு இருக்கிறது, அதாவது சிவபாபாவுக்கு தான் வீடு இருக்குது. அவர் எங்கே இருக்கிறார்? சிவபாபா எங்கே இருக்கின்றார்? பரந்தாமத்தில் என்று நீங்கள் உடனே சொல்வீர்கள். சிவபாபா எங்க இருக்கிறார் நம்ம கேட்டா நம்ம அந்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லுவோம், பரந்தாமன். இறைவனை ராவணனை தந்தை என்று சொல்ல மாட்டீர்கள். ஒருபோதும் யாரும் அந்த மாயாவை ராவணனை தந்தை என்று சொல்ல மாட்டாங்க. ராவணன் எங்கே இருக்கின்றான்? ராவணன் எங்கே இருக்கின்றான்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க எல்லாரும்?
தெரியவில்லைன்னு சொல்லுவாங்க. ஆன்சர் தெரியவில்லை. ஏன்னா அது எல்லா இடத்துலயும் இருக்குது இல்லையா, ராவணன் அது இங்க போக்கிடம் இல்லாம அது அழிஞ்சிட்டு இருக்குது. எல்லாருக்குள்ளாரையும் இந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம், அதுக்குன்னு ஒரு வீடு எல்லாம் கிடையாது. ராவணன் பரந்தாமத்தில் இருக்கின்றான் என்று சொல்ல முடியாதுன்றாரு. அவனுக்கு எந்த இருப்பிடமுமே இல்லை. மாயாவுக்கு எந்த இருப்பிடமுமே இல்லை. அலைந்து கொண்டிருக்கின்றான். இந்த நேரம் அலைந்து கொண்டிருக்குது மாயா. உங்களையும் அலைய வைக்கின்றான், நம்மளையும் இந்த அங்கேயும் இங்கேயும் அலைய வைக்குது இல்லையா. கடவுளை தேடி தேடி அலைஞ்சிட்டு இருந்தோம் இந்த ராவணன் வழியில போயிட்டு. நீங்கள் ராவணனை நினைவு செய்கிறீர்களா என்ன? பாபா கேக்குறாரு. நீங்க என்ன மாயாவரிய நினைவு பண்றீங்களா என்ன அப்படின்னு கேக்குறாரு. இல்லை. உங்களை எவ்வளவு அலைய வைக்கின்றான். இப்ப நம்மளை எவ்வளவு அலைய வைக்கிறான். சாஸ்திரம் படியுங்கள், பக்தி செய்யுங்கள், இதை செய்யுங்கள், அதை செய்யுங்கள்ட்டு யார் நம்மளை அலைய வைக்கிறது? இந்த மாயா தான் வந்து அலைய வைக்குது. ஏன்னா பாபாட்ட நம்ம புத்தி போகக்கூடாது இல்லையா. அதனால சாஸ்திரம் படி, பக்தி செய், அதை செய், அந்த கோயிலுக்கு போ, இந்த கோயிலுக்கு போன்ட்டு நம்மளை அலைய வைக்குது. இதனை பக்தி மார்க்கம் ராவணராஜன் என்று பாபா சொல்றாரு. பாபா பக்தியே ராவணராஜன் சொல்றாரு. ராமராஜன் வேண்டும் என்று காந்தியடிகள் கூட சொன்னாரு. இந்த ரதத்தில் நம்முடைய சிவபாபாவே வந்திருக்கிறார். அந்த பிரம்மா பாபாவுடைய உடல்ல நம்முடைய பாபாவே வந்துட்டாரு. பெரிய அப்பா அல்லவா நம்ம சிவபாபா, பெரிய அப்பா. அவர் ஆத்மாக்களிடம் குழந்தாய் குழந்தாய் என்று சொல்லி பேசுகின்றார். இப்ப சிவபாபா வந்து நம்மள்ட்ட என்ன பேசுறாரு? குழந்தாய் குழந்தாய், இனிமையான குழந்தாய்ன்ட்டு பேசுறாரு. இப்போது உங்களுடைய புத்தியில் ஆன்மீக தந்தை இருக்கின்றார் மற்றும் ஆன்மீக தந்தையின் புத்தியில் ஆன்மீக குழந்தைகளாகி நீங்கள் இருக்கிறீர்கள். ஏனென்றால் நம்முடைய தொடர்பு மூலவதனத்திலிருந்தே இருக்கின்றது. இப்ப நம்மளோட மனசுல பாபா, பாபாவோட மனசுல புத்தியில நாம. ஏன்னா நமக்கு ஆரம்பத்துல இருந்தே நம்ம அங்க இருந்துதான் வரோம். மூலவதனத்துல இருந்துதான், பரநாமத்துல இருந்துதான் நம்முடைய தொடர்பு இருக்குது ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும். ஆத்மாக்களும் பரமாத்மாவும் நீண்ட காலம் பிரிந்திருந்தனன்னு கூட ஒரு பாட்டு சாஸ்திரத்துல எழுதிக்கிறாங்க. அங்கே ஆத்மாக்கள் பாபாவோடு ஒன்றாக இருக்கிறது. பரந்தாமத்துல நம்ம ஆத்மா பாபாவோட ஒன்றாக இருக்கிறோம். பிறகு அதனுடைய நடிப்பை நடிக்க வர்றதுனால நம்ம பிரிஞ்சு வரோம், பாபாவை பிரிஞ்சு வருகின்றனர். நீண்ட கால கணக்கு வேண்டும் அல்லவா. இது எல்லாத்துக்கும் கணக்கு இருக்குன்றார் பாபா. அதை பாபா தான் வந்து இப்ப புரிய வைக்கின்றார். இப்போது நீங்கள் படிப்பை படித்து கொண்டிருக்கீங்க. இப்ப நம்ம பாடம் படிச்சுட்டு இருக்கிறோம். நல்ல விதத்துல படிக்கணும். நல்ல விதத்தில் படிக்கக்கூடிய உங்களில் கூட வரிசை கிரமம் இருக்கின்றது. இந்த ஞானத்தையே எல்லாரும் ஒரே மாதிரி படிக்க மாட்டாங்க. எல்லார் புத்தியும் ஒரே மாதிரி இருக்காது. படிச்சாலும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. சில பாயிண்ட் சிலருக்கு தான் பதியும், சிலருக்கு புரியாது. இந்த படிப்புல கூட வரிசை கிரமம் இருக்குன்றாரு. இந்த முறையிலேயே இன்ட்ரெஸ்டா எடுத்து படிக்கிறவங்களே சிலர் தான். அவர்கள் தான் முதலில் என்னிடம் இருந்து பிரிந்திருக்கிறார்கள். யார் இதை நல்லா வரிசை கிரமமா தேர்ச்சி பெறாங்களோ, ஞானத்தை நல்லா உண்டு படிக்கிறாங்க, பாபா மேல அவ்வளவு ஈர்ப்பு, முரளிதரன் மீது அவ்வளவு ஒரு பைத்தியமா இருக்கிறாங்களோ, அவங்கதான் ஃபர்ஸ்ட் பாபாட்ட இருந்து பிரிஞ்சிருக்கிறாங்க. என் பக்கத்திலே இருந்தாங்க, என்கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் வந்தவங்க அவங்கதான். பிறகு அவர்கள் தான் என்னை அதிகம் நினைவு செய்வார்கள். அப்புறம் அவங்களேதான் வந்து இப்ப கடைசி டைம்ல அவங்களுக்கு தான் பிரச்சனை நிறைய வரும். அவங்கதான் எல்லாத்துலயும் எல்லா பிரச்சனைகளையும் டென்ஷன் ஆகி எல்லாத்துல இருந்தும் விடுபட்டு அவங்களுக்கு வந்து இங்க வாழவே பிடிக்காது. அவங்கதான் பாபாவை அதிகம் நினைவு செய்வாங்க, விரக்தி அடைஞ்சிருவாங்க. இங்க வாழ்க்கையை எதுவுமே அவங்க பிடிக்காம அவங்க பாபாவை நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. பிறகு முதலில் வந்து விடுவார்கள். அப்புறம் திரும்ப பாபா கிட்ட முதல்ல போயிடுவாங்க. பாபா கிட்ட பாபா வந்து குழந்தைகளுக்கு முழு சிருஷ்டி சக்கரத்தின் ஆழமான ரகசியத்தை இப்ப புரிய வைக்கிறார். இப்ப பாபா நமக்கு இந்த முழு சிருஷ்டி சக்கரம் எப்படி இது தோன்றுச்சு, எப்படி இந்த உலகம் தோன்றுச்சு, எத்தனை பிறவிகள் எடுக்கிறோம், இந்த மாதிரி நிறைய ரகசியத்தை நம்ம புரிய வைக்கிறார். இதை வேற யாருமே தேர்ந்தெடுக்கல. இந்த மாதிரி ரகசியம் எல்லாம் எந்த ஒரு எங்கேயுமே நம்ம போய் கேட்கல. எந்த சத் சங்கத்திலையும் யாருமே மனுஷங்களுக்கு தெரியாது. ஆழமானது என்று சொல்லப்படுகிறது என்றாரு. இது எல்லாமே ஆழமானது, ரகசியம் என்றுதான் சொல்லப்படுகிறது என்றார் பாபா. பாபா ஒன்றும் மேலே இருந்து கொண்டே புரிய வைக்கல. பாபா ஒன்றும் மேலேயே அசிறுவி மாதிரி குரல் கேட்டுச்சு, எனக்கு யாரோ காதுல சொன்னாங்க, கேட்டேன். மேலெல்லாம் அவருக்கு வாய் இல்லை, மேல இருந்துதான் புரிய வைக்கிறதுக்கு. இதைதான் வந்தாகணும். நான் இந்த கல்பவிருட்சத்தின் விதையாக இருக்கின்றேன் என்று இங்கே வந்து புரிய வைக்கின்றார் என நீங்கள் தெரிந்திருந்தீர்கள். இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், பாபா கீழே தான் வர கல்பவிருட்ச மரத்தினோட விதை. இருந்தாலும் ஒரு உடல்ல வந்து அவதரிச்சுதான் நமக்கு புரிய வைக்கிறார் வாய் மூலமா. இந்த மனித சிருஷ்டி என மரத்தை கல்பவிருட்சம் என்று சொல்லப்படுகிறது. அந்த கோயில்ல எல்லாம், மீனாட்சி அம்மன் கோயில்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கல்பவிருட்ச மரம்னு ஒண்ணு இருக்கும். அந்த மரத்தினுடைய விதையா கடவுள் சிவன் தான் இருக்கிறாரு. இது மனித சிருஷ்டி மரம்னு சொல்றாரு. உலகத்தில் உள்ள மனிதர்கள் முற்றிலும் எதையுமே தெரிஞ்சிருக்கவில்லை. உலகத்துல யாருக்கும் எதுவுமே தெரியாது. கும்பகர்ண உலகத்துல உறங்கிட்டு இருக்கிறாங்க. பிறகு பாபா வந்துதான் நம்மளை விழுக்க செய்கின்றார். இப்போது குழந்தைகளாக எங்களை கூட விழுக்க செய்திருக்கின்றார். நம்ம கூட ஒரு காலத்துல கும்பகர்ண தூக்கத்துல நம்ம யாரும் தெரியாம தூங்கிட்டு இருந்தோம். இப்பதான் நமக்கு ஞான கண் வந்து 3வது கண் விழிப்படைஞ்சிருக்கு. மற்றவர்கள் அனைவரும் உறங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் இன்னுமே நிறைய பேரு
தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்களும் கூட கும்பகர்ண அசுர உறக்கத்தில் உறங்கி கொண்டிருந்தீங்க. நம்ம கூட ஒரு காலத்துல இப்படிதான் தூங்கிட்டு இருந்தோம். பாபா வந்து இப்ப விளக்க செய்திருக்கிறார். குழந்தைகளை வைத்துக் கொள்ளுங்கள் சொல்லி சொல்றாரு. நீங்கள் சோம்பேறித்தனமாக உறங்கி கொண்டிருக்கிறீர்கள். இதனை அஞ்ஞான உறக்கம் என்று சொல்லப்படுகிறது. யாரெல்லாம் சோம்பேறியா உடல் உணர்வுல தூங்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்களாம் அஞ்ஞான உறக்கத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. அந்த உறக்கத்தை அனைவரும் உறங்குகின்றனர். அந்த அஞ்ஞான உறக்கத்துலதான் எல்லாரும் தூங்குறாங்க. சத்தியத்திலும் உறங்குகின்றனர். இப்ப சாதாரணமா நம்ம தூங்குறோம் இல்லையா, நைட்டு படுத்து தூங்குறோம். அதே மாதிரி சொர்க்கத்திலயும் தேவதைகளும் தூங்குவாங்க. ஆனா இப்போது வந்து அனைவரும் அஞ்ஞான உறக்கத்துல இருக்கிறாங்க. இப்ப வந்து எல்லாருமே தான் யாருமே தெரியாத அந்த மாதிரி ஒரு தூக்கத்துல இருக்கிறாங்க. பாபா வந்து ஞானத்தை கொடுத்து அனைவரையும் விழிக்க செய்கின்றார். ஆனா வந்து தான் யாருன்றதை புரிய வச்சு ஆத்ம உணர்வை கொடுத்து நமக்கு ஞானத்தை கொடுத்து எல்லாரையும் மூன்றாவது கண்ணை கொடுத்து விழிக்க வைக்கிறார். இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் விழித்துக் கொண்டிருந்தீர்கள். இப்ப நம்ம தூங்கிட்டு இருந்தோம் இல்லையா, நம்ம மனசு புத்தி எல்லாம் தூங்கிட்டு இருந்தது. இப்ப நம்ம விழிப்படைஞ்சிட்டோம். ஆகா, நம்ம வந்து ராவணராஜ்யத்துக்கு மாட்டிட்டோம். நம்ம தேகமே கிடையாது, நம்ம ஆத்மா. நம்ம போயிட்டோம்னா இந்த உடம்பு அழிஞ்சிடும். நம்ம இவ்வளவு நாள் ஏமாந்துட்டோமேன்ட்டு இப்பதான் நம்ம விழிச்சுக்கிட்டோம். பாபா வந்துள்ளார், நம்ம அழைத்து செல்வார் என்பதை இப்போ தெரிஞ்சிருக்கிறீங்க. இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், கடவுள் வந்துட்டாரு, நம்மளை கூட்டிட்டு போவார். இப்போது இந்த சரீரம் எதற்கும் உதவாததாக இருக்கிறது. இது கடைசி பர்த் இல்லையா, இருக்க இருக்க தம பிரதானமான சரீரம் இப்ப கிடைச்சிருக்குது. நம்மளுடைய பாவ புண்ணிய பலன் தகுந்த மாதிரிதான் இந்த சரீரமே இப்ப கிடைச்சிருக்கு. இந்த சரீரமும் கொஞ்ச நாள்ல போயிடும், எதுக்கும் உதவாது. ஏன்னா அங்கங்க நோய் வருது, விதவிதமான நோய்கள் வரும்போது அந்த உடல் உதவாதுதான் ஆயிடுதுன்ற ஒரேடியாக ஆத்மாவும் அப்படியே இருக்கிறது. இரண்டுமே தூய்மையற்றதாக ஆகிவிடுது. பாபா சொல்றாரு, இப்ப சரீரமும் உதவாதா இருக்குது, இந்த ஆத்மாவும் உதவாததா ஆயிடுச்சு, சம பிரதான நிலையில வந்துருச்சு. அதனால ரெண்டுமே தூய்மையற்றதா இருக்குது, ஒரேடியாக முலாம் பூசப்பட்டதாக இருக்கிறது சொல்லி சொல்றாரு. இப்ப ஒரேடியாக இப்ப எல்லாமே முலாம் பூசப்பட்ட மாதிரி இருக்குது ஆத்மாவும் சரீரமும். 9 கேரட் என்று சொல்லலாம். அதாவது அந்த அளவுக்கு பியூரா இல்ல ஆத்மா, 9 கேரட் அளவுக்கு தான் இருக்குதுன்றாரு. அதாவது மிகவும் குறைந்த மதிப்புள்ள தங்கம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இப்ப இருக்குதுன்றாரு. உண்மையான தங்கம் 24 கேரட்டா தான் இருக்கிறது. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா தங்கம் வந்து உண்மையான தங்கம் மாதிரி இல்ல, அதுல ஏதோ கலப்படம் பண்றாங்க. இந்த காப்பர் நிறைய எல்லாம் கலந்துதான் வந்து தங்கம்னு சொல்லி விற்கிறாங்க. 1 கிராம் தங்கம் கூட இருக்கு. பாபா இப்ப உண்மையான தங்கமே 9 கேரட் தான் இருக்குதுன்றாரு. அது மாதிரிதான் ஆத்மாவும் தூய்மையற்றதா ஆயிடுச்சுன்றாரு. இப்போது பாபா குழந்தைகளாகி உங்களை 24 கேரட்டிற்கு சமமாக மாற்ற விரும்புகிறார். பாபா இப்ப நம்மள பியூர் கோல்டா தங்கமா மாற்ற விரும்புறாரு, பியூர் கோல்டா மாத்தணும்ட்டு விரும்புறாரு. இப்ப ஆத்மால துரு படிஞ்சிருக்குல்ல, இரும்பு, அதுக்கப்புறம் காப்பர், இந்த வெள்ளி எல்லாமே கலந்ததுனால ஆத்மா வந்து அசுத்தமா இருக்குது, சம பிரதானமா இருக்குது. பாபா திரும்ப தூய்மையா வைரம் மாதிரி மாத்தணும்ட்டு விரும்புறாரு. 24 கேரட் கோல்டு மாதிரி மாத்தணும்ட்டு விரும்புறாரு. உங்களுடைய ஆத்மாவை உண்மையான சத்தியகத்தை சேர்ந்ததாக மாற்றுகின்றார். இப்போ பாபா வந்து இப்போ நம்மள வந்து உண்மையான ஆத்மாவா, சத்தியுகத்தை சொர்க்கத்துல நடிக்கக்கூடிய ஆத்மாவா மாற்றுகின்றார். பாரதத்தை தங்க குருவி என்று சொன்னார்கள். ஒரு காலத்துல இதே பாரதம் தங்க குருவி மாதிரி இருந்துச்சு. இப்போது இரும்பு கல்வினாலான குருவி மாதிரி சொல்லலான்றாரு. உயிரோட்டமானது அல்லவா, இப்ப வந்து உயிரோட்டமானதா தானே இருக்குது பாரதம். இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களா அப்படின்றாரு. எப்படி ஆத்மாக்களை புரிந்து கொள்கிறீர்களோ அது போல பாபாவையும் புரிந்து கொள்ள முடியும். இப்ப எப்படி நீங்க ஆத்மாவை புரிஞ்சுக்கிறீங்களோ அது மாதிரி ஆத்மானா எப்படி இருக்கும், புள்ளியா இருக்கும், கண்ணுக்கு தெரியாது, அப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ அத மாதிரி பாபாவையும் உங்களால புரிஞ்சு கொள்ள முடியும். இப்ப ஆத்மா உணர்றீங்கல்ல, இப்ப உங்க பக்கத்துல ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்க ஆத்மா தான், அந்த உடல்ல இருக்கிறாங்க, இருந்தாலும் அவங்க ஆத்மா தான். அந்த உடல் மூலமா அவங்க உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்காங்க, உடல் மூலமா நடிக்கிறாங்க. அது பக்கத்துல இருக்கிற மாதிரி உங்களுக்கு உணர்வு. இப்போ யாராவது இறந்துட்டா கூட அவங்க பக்கத்துல இருக்கிற மாதிரியே தோணும். ஏன்னா அவங்களுடைய ஆத்மா வந்து அந்த 13 நாள் அங்கேயே இருக்கும்போது, அந்த சூட்சும உடலோட அங்க தெரிஞ்சிட்டு இருக்கும்போது யாரோ பக்கத்துல இருக்கிற மாதிரியே நமக்கு தோணும். அந்த உணர்வுகள் நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும். அது மாதிரிதான் பாபாவும் சொல்றாரு. பாபாவையும் உங்களால புரிந்து கொள்ள முடியும், கூடவே இருக்கிறாரு, அவரும் உயிரோட்டமா இருக்கிறாரு, அவருக்கு உடல் இல்ல, இருந்தாலும் பாபாவையும் உங்களால புரிந்து கொள்ள முடியும். ஜொலிக்கக்கூடிய நட்சத்திரம் என்று சொல்கிறார்கள். ஆத்மாவை புள்ளின்றாங்க, நட்சத்திரம் மாதிரி இருக்குன்றாங்க, மிகவும் சிறிய நட்சத்திரம் ஆகும்னு சொல்லி பாபா சொல்றாரு. டாக்டர்கள்லாம் கூட பார்க்கறதுக்கு, ஆத்மாவை பார்க்கறதுக்கு நிறைய முயற்சி செய்யறாங்க, ஆனால் திவ்ய திருஷ்டி இல்லாம பார்க்க முடியாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. தெய்வீக புத்தி இருந்தாதான் பார்க்க முடியும். மிகவும் சூட்சமமானதாக இருக்குது ஆத்மான்றாரு. சில கண்களின் வழியாக ஆத்மா போயிடுச்சுன்னு சொல்றாங்க,
சிலர் சாக போறவங்கள பார்த்துட்டு கண்ணு வழியா ஆத்மா போச்சு நான் பார்த்தேன்றாங்க. சிலர் வாயின் வழியாக சென்று விட்டதுன்ட்டு சொல்றாங்க. ஆத்மா வெளியேறி எங்கே செல்கிறது பாபா சொல்றாரு. சரி, உடம்புல இருந்து ஆத்மா வெளியே போய் எங்க போகுது? வேறொரு உடல் சென்று பிரவேசிக்கிறது. அதுக்கு கர்ம கணக்கு இருந்துச்சுன்னா அது அந்த டைமுக்கு உடலை விட்டு அந்த எந்த இடத்துல எந்த வீட்டுல அதுக்கு கர்ம கணக்கு இருக்கோ அங்க போயிட்டு குழந்தையா பிறங்கும். அந்த குழந்தை உடல்ல போய் அது பிரவேசிக்கின்றதுன்றார். கர்ம கணக்கு இல்லாதவங்க அந்த அதே உடல்ல கடைசி வரைக்கும் நடிச்சுட்டு முடிச்சுட்டு போயிடுவாங்க. கர்ம கணக்கு இருக்கிறவங்க கண்டிப்பா வேற ஒரு உடல்ல போய் பிரவேசம் செஞ்சு நடிக்க போயிடுவாங்க. இப்போது உங்களுடைய ஆத்மா மேலே சாந்தி தாமத்துக்கு சென்றுவிடும். இப்ப நம்முடைய ஆத்மா நம்ம கர்ம கணக்குல இங்கேயே முடிச்சிடறோம், கர்மாதி நிலையை அடையிறோம். இதே உடல்ல இருந்து நம்ம பிகே வாழ்க்கைய பிகே ஆயிட்டோம் இல்லையா, அதனால நம்ம இருக்கிற கர்ம கணக்கை செட்டில்மெண்ட் பண்ணிட்டு இப்ப பாபாவுடைய ட்ரஸ்டியா இருந்து இந்த வாழ்க்கையை வாழறோம். பாபாவுடைய சேவைக்காக இந்த உடல் இருக்குன்ட்டு நம்ம பழைய கர்ம கணக்கையும் முடிச்சுட்டு எதிர்கால பிராப்தியும் நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், கடைசியா அந்த உடலை விட்டு மேல பரந்தாமத்துக்கு போயிடுவோன்றது. பாபா நம்ம வீட்டுக்கு அழைத்து செல்வார் என்பது உறுதியாக தெரியும், நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம தேடினதே அதான், பக்தியில இருந்து தேடினதே அதான், கடவுளோட போனோம், கடவுளே என்னை கூட்டு போயிரு, எனக்கு இந்த வாழ்க்கை வேணாம், இப்படிதான் நம்ம பக்தியிலே சொல்லிட்டு இருந்தோம். அதே மாதிரி பாபா நம்மளை கூட்டு போயிடுவாரு. அதனால நமக்கு உறுதியா தெரியுன்றாரு. ஒரு பக்கம் கலியுகம், மறுபக்கம் சத்தியுகம்ன்றாரு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கலியுகம் விஷ நதி, இன்னொரு பக்கம் பார்க்கடலே இருக்குது. இப்போது நான் சங்கமேகத்தில் ரெண்டுத்துக்கு நடுவுல நம்ம நிக்கிறோம். அதிசயமாக இருக்கிறதுன்றாரு. இங்க கோடிக்கணக்கான மனுஷங்க இருக்கிறாங்க கலியுகத்துல. ஆனா சொர்க்கத்துல 9 லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க. மற்றவர்கள் அனைவருக்கும் என்ன ஆனது? சரி, சொர்க்கத்துல கலியுகத்துல 800 கோடி பேர் இருந்தாங்க, கோடிக்கணக்கான மக்கள். சொர்க்கத்துல பாத்தீங்கன்னா 9 லட்சம் பேர் தான் இருக்காங்க. அப்ப மத்தவங்க என்ன ஆனாங்க சொல்லி பாபா கேட்கிறாரு. அப்ப நடுவுல விநாசம் ஆகுது. நம்ம சங்கமயோகம் முடியும் போது விநாசம் நடக்குது, விநாசம் ஆகிவிடுகிறது. பாபா புதிய உலகத்தை படைப்பதற்காக தான் வருகின்றார். கடவுள் எதுக்கு வர்றாருன்னா பழைய உலகத்தை விநாசம் பண்ணிட்டு புதுசா வீடு கட்டுறது, புதுசா உலகத்தை மாற்றத்துக்கு வந்திருக்கிறார். பிரம்மாவின் மூலம் ஸ்தாபனை இப்போது நடக்கின்றது. பிறகு இரட்டை ரூபத்தின் மூலம் வளர்ப்பும் நடக்கிறது. இப்ப பிரம்மா மூலமா ஸ்தாபனை, விஷ்ணு மூலமா பாலனை, சங்கரன் மூலமா விநாசம்ன்ற மாதிரி இப்ப பிரம்மா மூலமா ஸ்தாபனை நடக்குது. அதுக்கப்புறம் விஷ்ணு மூலமா பாலனை, அதாவது லட்சுமி நாராயணன் மூலமா வளர்ப்பும் நடக்கும். மற்றபடி 4 கைகளுடைய மனுஷங்கள் இருப்பார்கள் என்பதெல்லாம் கிடையாது. மற்றபடி நம்ம 5000 வருஷமா சத்தியுகத்துல இருந்து யாருமே 4 கையோட எல்லாம் வரல. 4 கையோட இருந்தா அழகாகவே இருக்காதுன்றார் பாபா. 4 கைகள் என்பது எதுக்காகனா இல்லற மார்க்கத்தை காண்பிக்குது. ஸ்ரீலட்சுமி ஸ்ரீ நாராயணுடைய இணைந்த ரூபத்தை தான் 4 கைகளா காமிச்சிருக்கிறாங்கன்ட்டு குழந்தைகளுக்கு புரிய வைத்து விடுகின்றார். பாபா புரிய வைக்கிறார். ஸ்ரீ என்றால் உயர்ந்த என்பதாகும். ஸ்ரீலட்சுமினா உயர்ந்த லட்சுமி, உயர்ந்தவர்கள்னு அர்த்தம். ஸ்ரீ என்றால் உயர்ந்த, அவங்க அந்த மாதிரி உயர்ந்தவங்களும் ஆயிருக்கிறாங்க. எப்படி ஆனாங்கன்னா ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணி, பாபா என்ன சங்கமேகத்துல ஸ்ரீமத் கொடுத்தாரோ அதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி போனவங்க தான். சேவை பண்ணி உடல் மனம் பொருள் எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணி பாபா சொல்ற பேச்சை கேட்டு நடந்தவங்க தான் ஸ்ரீலட்சுமி நாராயணன் ஆகுறாங்க. திரேதாவில் 2 கலைகள் குறைந்து விடுகிறது. அதுக்கப்புறம் திரேதாவில அந்த 16 கலைகள் நிரம்பவனங்களா சத்தியுகத்துல நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கலைகள் குறையுது. திரேதாயுகத்துல 14 கலை ஆயிடுது. எனவே குழந்தைகள் இப்போது கிடைக்கும் ஞானத்தின் நினைவில் இருக்க வேண்டும். இப்ப நீங்க என்ன பாபா ஞானம் கொடுக்குறாரோ அந்த நினைவு சிந்தனையிலே ஓடணும். முக்கியமானது 2 வார்த்தைகள், பாபாவை நினைவு செய்யுங்கள். இந்த விஷயம் மற்றவங்க யாருக்கும் புரியாது. பாபா தான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர், சர்வ சக்திவான் ஆவார். அவர்தான் பதித்த பாவனன். பாபா தாங்கள் எங்களுக்கு ஆகாயம் பூமி எல்லாத்தையுமே கொடுத்துட்டீங்கன்ட்டு பாடுறாங்க. கொடுக்காத பொருளே கிடையாது, பாபா எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. படி இழப்பவர் பரமேஸ்வரன் சொல்லுவாங்க இல்லையா, சின்ன எறும்பு கூட படி இழப்பாருன்னு சொல்லுவாங்க. அவர் நம்ம கொடுக்காத பொருளே இல்ல, சொர்க்கத்துல எல்லாத்தையும் கொடுத்துடுறாரு. முழு உலகத்தின் ராஜ்யத்தையும் கொடுத்து விட்டீர்கள் சொல்லி பாபா நம்ம பாபாட்ட சொல்றோம். இந்த லட்சுமி நாராயண உலகத்திற்கு எஜமானர்களாக இருந்தார்கள் என்பதை நீங்க தெரிஞ்சுட்டீங்க. இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இந்த இதே லட்சுமி நாராயணா ஒரு காலத்துல உலகத்துக்கே எஜமானர், அதனாலதான் அவங்களுக்கு கோயில் கட்டி வணங்குறாங்க. நாடகத்தின் சக்கரம் இப்போது சுற்றுகின்றது. இப்ப அதேதான் லட்சுமி நாராயணா நடிச்சவங்க அப்படியே மறுபிறவில இப்ப சக்கரம் சுத்திட்டு இருக்குது. இப்ப நம்ம கடைசி பாகத்துல இருக்கணும். வரிசைகரமான முயற்சியின்படி சம்பூர்ண நிர்வீகாரியாக இப்ப ஆகணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப எல்லாருமே இப்ப பிரம்மா பாபா மம்மா முயற்சி பண்ணாங்க, சம்பூர்ணம் ஆயிட்டாங்க, போயிட்டாங்க. அதே மாதிரி நம்மளும் 1 by 1 வரிசைகரமா முயற்சி பண்றோம், சம்பூர்ணமா ஆயிட்டு நிர்விகாரியா ஆகணும்ன்றாரு. அதாவது அந்த காம கோபம் பட்டு ஆசை அகங்காட்டுல இருந்து வெளில வரணும். ஞானத்தினால குணங்களால சக்திகளால சம்பூர்ணம் அடையணும். அதெல்லாம் அடைஞ்சாதான் நம்ம பாபாட்ட போக முடியும். பூவோட சேர்ந்த நாறு மாதிரி எப்ப மாற முடியும்னா நம்ம அவருக்கு சமானம் ஆனாதான் நம்ம அவர் கூடவே போக முடியும். விகாரிலிருந்து நிர்விகாரி ஆகணும், நிர்விகாரில இருந்து விகாரி ஆகணும்.
இந்த 84 பிறவிகளுடைய நடிப்பு எண்ணிலடங்காத முறை நம்ம நடித்திருக்கிறோம் என்பதை நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. நம்ம இதே மாதிரிதான் நம்ம நல்லா தேவதையா இருந்தோம், அப்புறம் அசுரனானோம், திரும்ப தேவதையானோம், திரும்ப அசுரனானோம். இதேதான் நம்ம எண்ணற்ற தடவை நடிச்சிட்டோன்றார் பாபா. இந்த 84 பிறவி சக்கரத்தை நடிப்ப ஒரு தடவை 2 தடவை பல தடவை எண்ணற்ற கல்பம் நடிச்சிட்டீங்கன்றாரு. இதெல்லாம் உங்களுக்கு புதுசே இல்லைன்றாரு. நீங்க ஏன் பயப்படுறீங்கன்றாரு. அதை கணக்கிடவே முடியாது, எந்த அளவுக்குன்னு கணக்கிட முடியாது. அதனாலதான் கடவுள் மேலே வானத்துக்கு பூமிக்கும் அது தெரியவே இல்லை, ஜோதி பிழம்புன்ட்டு கடவுள் நினைச்சிட்டாங்க. ஆனா இந்த சக்கரம் தான் எத்தனை தடவை இது சுத்துதுன்றத கண்டுபிடிக்க முடியல. இதுதான் சிதம்பர ரகசியம். மக்கள் தொகையை கூட கணக்கிட்டு விடுகிறார்கள். மற்றபடி நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக, சதோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானமாக எத்தனை முறை நீங்கள் ஆகியிருக்கிறீங்கன்றது என்பதை கணக்கிடவே முடியாது. இப்ப வானத்துல நட்சத்திரம் எடுத்து நீங்க எண்ண முடியுமா? அது மாதிரிதான் நம்ம எத்தனை தடவை தமோ பிரதானத்துல இருந்து சதோ பிரதானமா, சதோ பிரதானத்துல இருந்து தமோ பிரதானமா மாறி இருக்கிறோம், எத்தனை தடவை இந்த நடிப்பை நடிச்சிருக்கிறோன்றத கணக்கெடுக்கவே முடியாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாப்புலேஷனை கூட கணக்கெடுத்துக்கலாம், ஆனா நீங்க இந்த மாதிரி இத்தனை தடவை நீங்க நடிச்சீங்க, அதாவது தேவதையில இருந்து அசுரரா இந்த எத்தனை தடவை நீங்க இந்த சக்கரத்தை சுத்தி இருப்பீங்கன்றத கணக்கிடவே முடியாதுன்றாரு. இது 5000 வருடங்கள் சக்கரம் என்று பாபா கூறுகின்றார். இதுதான் சரியானதாகும். பாபா சொல்றபடி 5000 வருஷம்தான் மொத்தமே. சத்தியுகம், திரேதாகம், துவாபரயுகம், கலியுகம்ன்றது 5000 வருஷம்தான். லட்சக்கணக்கான ஆண்டுகளின் விஷயம்லாம் நினைவுல வச்சுக்கவே முடியாது. 100 ஆண்டுக்கே நமக்கு மறந்து போகுது. எங்க இருந்து லட்சக்கணக்கான ஆண்டுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்போது உங்களிடத்தில் குணங்கள் தாரணையாகி கொண்டிருக்கிறது. இப்ப பாபா குழந்தையாகி இப்ப நமக்கு ஞானம் நிரம்ப நிரம்ப குணங்களும் நிரம்புது. ஞானத்தின் 3வது கண் கிடைத்து விடுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. இந்த கண்களின் மூலம் நீங்கள் பழைய உலகத்தையே பாக்குறீங்க. இப்ப ஞானத்தின் 3வது கண் மூலமா நம்ம இந்த கலியுகத்தையும் பாக்குறோம், எதிர்கால சத்தியுகத்தையும் பாக்குறோம். கிடைத்திருக்கக்கூடிய 3வது கண்ணின் மூலம் நம்ம புது உலகத்தையே பார்க்க வேண்டும். பாபா சொல்றாரு, இப்ப இந்த ஊனக்கண், இந்த 2 கண் இருக்குல்ல, அந்த கண்ணு மூலமா இப்ப நம்ம கலியுகத்தை பாக்குறோம். ஆனா இப்ப 3வது கண் பாபா கொடுத்திருக்காரு ஞானம். அந்த ஞானத்தினுடைய 3வது கண் மூலமா நம்ம சொர்க்கத்தையே பார்க்கணுன்றாரு, புது உலகத்தை பார்க்கணும். இந்த உலகம் ஒரு காரியத்திற்கும் உதவாது. இப்ப இந்த கலியுகம் வேஸ்ட் ஆயிடுச்சு, இது வேஸ்ட்ன்றாரு, ஒரு காரியத்துக்கும் உதவாது. இத போய் நீங்க சொர்க்கம் நினைக்காதீங்க. இங்க இருக்கிற ஒரு பொருளும் நம்ம கூட வராது. பழைய உலகமாக இப்போது இருக்கிறது. புதிய உலகத்திற்கும் பழைய உலகத்திற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குதுன்னு பாருங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. எவ்வளவு வித்தியாசம்! சொர்க்கம் எங்க, அந்த நரகம் எங்க? நாம் தான் புதிய உலகத்திற்கு எஜமானர்களாக ஒரு காலத்துல இருந்தோம். பிறகு 84 பிறகு எடுத்து இப்படி ஆகியிருக்கின்றோம் என்பதை இப்ப நீங்க தெரிஞ்சுட்டீங்கன்றாரு. இதை நல்ல விதத்தில் நினைவில் வைக்க வேண்டும். இப்ப இதெல்லாம் நம்ம நல்ல விதத்துல புத்தியில வைக்கணும். மேலும் நாம் எப்படி தேவதைகளாக ஆகின்றோம் என்பதையும் புரிய வைக்க வேண்டும். இது எல்லாத்தையும் நம்ம நினைக்கணும். மற்றும் நம்ம எப்படி சொர்க்கத்துக்கு போறோம், தேவதை ஆகணும்ன்றத எல்லாருக்கும் புரிய வைக்கணும். பிரம்மாவிலிருந்து விஷ்ணு, பிறகு விஷ்ணுவிலிருந்து பிரம்மாவாக ஆகின்றார். பிரம்மாவிலிருந்து விஷ்ணுவிற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது என்பதை பார்க்கின்றீர்கள். இப்ப பிரம்மா இருக்காருல, இவரே தான் போயிட்டு சொர்க்கத்துல கிருஷ்ணர் ஆகிறாரு. அப்புறம் லட்சுமியா நாராயணா ஆகுறாங்க. அப்புறம் அவங்களேதான் 84 பிறவி இறங்கி பிரம்மாவா ஆகுறாங்க. இப்ப பிரம்மாவுக்கும் விஷ்ணுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. விஷ்ணு எப்படி அலங்கரிக்கப்பட்டு அமர்ந்திருக்கிறாரு, இந்த கிருஷ்ணர் ராதையெல்லாம் எவ்வளவு அலங்காரத்தோட இருக்கிறாங்க. லட்சுமி நாராயணன் எவ்வளவு அலங்காரத்தோட இருக்காங்க. ஆனா இந்த பிரம்மா எப்படி இருக்கிறாரு, சாதாரணமானவராக உட்கார்ந்துருக்காரு. அவரு பக்தியிலே தாடியோட காமிச்சிருக்கிறாங்க. அதே சரஸ்வதி எங்கா காமிச்சிருப்பாங்க. ஆனா இவர் தாடியோட காமிச்சிருப்பாங்க, வயசானவரை. அப்ப பிரம்மா எவ்வளவு சாதாரணமானவராக அமர்ந்துள்ளார். இந்த பிரம்மா அந்த விஷ்ணுவாக ஆக போகிறார் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இதே பிரம்மா தான் இங்க இந்த சாஸ்திரங்கள் அவர் கையில காமிச்சிருப்பாங்க. அந்த சாஸ்திரத்தோட ஞானம் எல்லாத்தையும், பாபாவுடைய ஞானத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவரே தான் போய் லட்சுமி நாராயணா அங்க நாராயணா ஆகிறாரு என்பதை நீங்க தெரிஞ்சுட்டீங்க. இதை யாருக்கும் புரிய வைப்பது கூட மிகவும் சகஜமானதாகும். இதெல்லாம் உங்களால ஈஸியா புரிய வைக்க முடியாது. பிரம்மா, விஷ்ணு, சங்கர் அவர்களுக்கு என்ன சம்பந்தம் சொல்லி நீங்க புரிய வைக்கணும். இந்த விஷ்ணுவின் 2 ரூபம் தான் லட்சுமி நாராயணன் என்பதை நீங்க தெரிஞ்சிருக்கீங்க. விஷ்ணுன்னா என்னன்னா 4 கை காமிச்சிருக்காங்களா, லட்சுமிக்கு 2 கை, நாராயணுக்கு 2 கை. அந்த இணைந்த ஸ்வரூபத்தை தான் விஷ்ணுவா காமிச்சிருக்காங்க. இதே விஷ்ணு தான் தேவதையிலிருந்து மனிதன் பிரம்மாவாக ஆகின்றார். இந்த விஷ்ணு தேவதையா இருக்கிறாரு, லட்சுமி நாராயணன் நடிக்கிறாங்க. அப்புறம் 84 பிறவி எடுத்து சாதாரண மனுஷனா பிரம்மாவாக ஆகிறாரு. அந்த விஷ்ணு சத்தியவத்தை சேர்ந்தவர், இந்த பிரம்மா கலியுகத்தை சேர்ந்தவர் ஆவார். பிரம்மாவிலிருந்து விஷ்ணுவாக ஆவது ஒரு வினாடியில், ஒரு செகண்ட்ல பிரம்மால இருந்து விஷ்ணு ஆயிடலாம். இந்த ஞானத்தை படிச்சு கடைசியில உடலை விட்டு ஒரு நொடியில பாபா
பிரம்மா பாபா சிவபாபாட்ட போயிட்டாரு. அப்போ ஒரு செகண்ட் விஷ்ணு ஆயிடலாம். பிறகு விஷ்ணுவில இருந்து பிரம்மாவாக ஆகிறதுக்கு 5000 ஆண்டுகள் ஆகிறது என்பதை பாபா புரிய வச்சிருந்தார். அப்புறம் விஷ்ணு ஆயிட்டு சொர்க்கத்துக்கு போன பிறகு நாராயணன் பிறகு நடிக்கணும் இல்லையா, 84 பிறவி நடிச்சாதான் பிரம்மாவா அவர் கீழே இறங்கி வந்து மறுபிறவி எடுத்து பிரம்மாவா ஆகிறதுக்கு 5000 வருஷம் ஆயிடுது. ஆனா பிரம்மாவில இருந்து விஷ்ணு ஆகிறதுக்கு ஒரு செகண்ட்ல பாபா வந்து விஷ்ணு ஆக்கிறாரு. பாடம் படிக்க வச்சு யோகா பண்ண வச்சு அந்த கடைசி நொடி ஒரு நொடியில பாபாட்ட நம்ம போயிடணும், நம்ம வந்து அந்த பதவி அடைஞ்சிடும். இதான் பாபா இதெல்லாம் நமக்கு புரிய வச்சிருக்காரு. ததத்துவம் அதுதான் நான் தான் அது என்பதாகும். அவங்க வந்து ஹம்சோ சோகம்ன்ற வார்த்தையை வந்து வேற மாதிரி புரிஞ்சுட்டாங்க. நானே கடவுள், கடவுளே நான். ஆனா இது நான் தான் தேவதை, தேவதை தான் நான் என்பதுதான் அந்த மீனிங். ஒரு பிரம்மா மட்டும் அப்படி ஆகிறாருலாம் கிடையாது அல்லவா. இப்ப லட்சுமி நாராயணா ஒரு ராஜ்யமே இருக்குது, ஒரு லட்சுமி நாராயணனும் கிடையாது. 108 லட்சுமி நாராயணன் பரம்பரையே இருக்குது. எப்படி இப்ப ராஜாக்கள்லாம் சார்லஸ் 1 சார்லஸ் 2ன்ற மாதிரி பரம்பரையே இருக்குது. லட்சுமி நாராயண் 1 லட்சுமி நாராயண் 2 108 லட்சுமி நாராயணன் இருக்குது. அப்ப ஒரு பிரம்மா மட்டும் விஷ்ணு ஆகல. நிறைய பேர் இப்ப பிரம்மா மூலமா பிரம்ம குமாரிகள் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களும் தான் போயிட்டு லட்சுமி நாராயணன் ஆகிறாங்க. இந்த விஷயங்களை ஒரு பாபாவை தவிர யாராலையும் புரிய வைக்க முடியாது. இதெல்லாம் கடவுளை தவிர யாராலையும் புரிய வைக்க முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. எந்த மனித குருவின் விஷயமும் இங்க கிடையாதுன்றாரு. இங்க எந்த மனித குருலாம் யாரும் கிடையாது. இந்த குரு வந்து சிவபாபா தான். இந்த பிரம்மா பாபாவுக்கு குரு சிவபாபா ஆவார். பிராமணர்களாகிய உங்களுக்கும் குரு வந்து சிவபாபா தான். அவரை தான் சத்குரு என்று சொல்லப்படுகிறது. எனவே குழந்தைகள் சிவபாபாவை தான் நினைவு செய்ய வேண்டும். சத்குருவை தான் நம்ம நினைக்கணும், வேற எந்த மனுஷனையும் நினைக்க கூடாது. சிவபாபா தான் நமக்கு சத்குரு, அவர் தான் நினைக்கணும். சிவபாபாவை நினைவு செய்யுங்கள் என்று யாருக்கும் புரிய வைப்பது மிகவும் சகஜமாகும். இப்ப ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பரமாத்மாவை நினைங்கன்றது சொல்றது ரொம்ப ஈஸின்றாரு. ஏன் நீங்க இது பண்றீங்க, யார்ட்டோனாலும் ஈஸியா புரிய வைங்கன்றாரு. சிவபாபா சொர்க்கம் என்ற புதிய உலகத்தை இப்போது படைக்கின்றார். கடவுள் வந்து இப்ப அல்லா வந்து ஹெவனே படுத்தாங்க மாதிரி, அல்லான்றது வேற கிடையாது, சிவன்றது வேற கிடையாது. 2 பேரும் ஒண்ணுதான். அல்லாவை தான் நம்ம சிவன் சொல்றோம், அவங்க அல்லான்னு சொல்றாங்க. ஒருத்தர் தான், கடவுள் ஒருத்தர் தான். அவரை நினைக்கணும் அப்படின்றதுதான் இப்ப நம்ம புரிய வைக்கணும். அவர் தான் வந்து சொர்க்கத்தை படைக்கிறாரு. உயர்ந்தாலும் உயர்ந்த பகவான் சிவன் ஆவார். அவர் ஆத்மாக்களாகிய நம்முடைய தந்தை ஆவார். கடவுள் ஒருத்தர் தான், அவர் உயர்ந்தாலும் உயர்ந்தவர். அவர் பேர் சிவன், அவர் தான் நம்மளுடைய அப்பா. எனவே பகவான் குழந்தைகளுக்கு இப்ப சொல்றாரு, தந்தையாக என்ன நினைவு செய்யணுன்றார். என்ன நினைச்சீங்கன்னா என்கிட்ட வந்துருவீங்க. இப்ப நம்ம யாரையாவது அப்பா அம்மாவை நினைக்கிறோம்னா அந்த குழந்தை அப்பா அம்மா கூட போயிடுது இல்லையா, அவங்க எங்க இருக்கிறாங்களோ அங்க போகுது. அதே மாதிரி இப்ப நம்ம சிவபாபா வந்து ஆத்மான்னு புரிஞ்சு அவர் பரமாத்மாவை நினைக்க அவர் கூட நம்ம போயிடுங்கன்றாரு. அதனால என்ன நினைங்க. நினைவு செய்வது எவ்வளவு சகஜமாக இருக்கிறது. பாபா நினைக்கிறது ரொம்ப ஈஸி. இப்ப உங்க அப்பா அம்மா நினைக்கிறீங்க இல்லையா, உங்க அப்பா அம்மா அக்கா அண்ணன் யாரோன்னு நினைக்கிறீங்க இல்லையா, அது மாதிரி அவரை நினைங்க. அவர் உங்க கூட இருக்கிறாரு. பிரம்மா பாபாவோட சிவபாபா இருக்கிறாரு அப்படின்னு நினைங்க. அவரை கூப்பிடுங்க, வேலை வாங்குங்க. எப்பயுமே சகஜமா அவரை நினைங்கன்றாரு. குழந்தை பிறந்த உடனே அதனுடைய வாயிலிருந்து அம்மா அம்மா என்பது தானாகவே வருகிறது. இப்ப குழந்தை பிறந்தாலே தானாவே அது அம்மா அம்மான்னுலாம் சொல்லுது இல்லையா. தாய் தந்தை தவிர அது வேற யார்ட்டையும் போகாது. குழந்தை தாய் இறந்துட்டா அது வேற விஷயம். இப்ப தாய் வந்து பிரசவத்திலே இறந்துட்டாங்கன்னா வேற விஷயம், அது வேற யாராவது வளர்ப்பாங்க. முதலில் தாய் தான் வளர்ப்பாங்க, பிறகு தந்தை வளர்ப்பாரு, பிறகு மற்ற நண்பர்கள் உறவினர்கள் போன்றோர் இருக்கிறார்கள். முதல்ல யாரா இருந்தாலும் அந்த குழந்தைக்கு தாய் தான், அப்புறம் அப்பா, பிறகுதான் மற்ற நண்பர்கள் உறவினர்கள் தான் இருக்கிறாங்க. அதிலும் கூட ஜோடியாக தான் இருப்பாங்க. சித்தப்பா சித்தி இருவர் இருக்கிறார்கள் அல்லவா. குமாரியாக இருப்பார். பெரியவர்களானவுடன் சித்தி என்று சொல்வார்கள். சிலர் மாமி என்று சொல்வார்கள். 2 பேரா இருப்பாங்க, சித்தப்பா சித்தி மாமா மாமி அந்த மாதிரி இருப்பாங்க. குழந்தைக்கு வேற வேற சொந்தங்கள் உறவினர்கள். சிலர் சின்ன வயசா இருக்கும்போது குமாரியா இருக்கும்போது சித்தின்னு சொல்லுவாங்க. பெரியவர்கள் ஆன பிறகு அவங்க சித்தின்னு சொல்லுவாங்க. சிலர் மாமின்னு கூட சொல்லுவாங்கன்றாரு. இதெல்லாம் பாபா மேல பார்த்துட்டு சொல்றாரு. நீங்கள் அனைவரும் சகோதரர்கள் என்று இப்போது உங்களுக்கு புரிய வைக்கின்றார். பாபா சொல்றாரு, இப்ப எல்லாருமே நம்மளாம் ஆத்மாக்கள், சகோதரர்கள் தான், அவ்வளவுதான். மற்ற அனைத்து சம்மதங்களும் நீக்கி விடுகிறோம். இப்ப நமக்குன்னு எந்த சம்மதம் கிடையாது. நம்ம சித்தப்பா சித்தி யாரா இருந்தாலும் சரி, அவங்களாம் ஆத்மா, அவங்களாம் சிவபாபாவுடைய குழந்தைகள், அவ்வளவுதான். எல்லா சம்பந்தத்தையும் நீக்கிடுங்கன்றாரு. அந்த உறவெல்லாம் நீங்க வச்சிட்டு இருந்தீங்கன்னா பற்று போகும். அதனால அதெல்லாம் எடுத்துட்டு ஆத்மான்னு பாருங்க. எல்லாரும் சகோதரர்கள் என்று புரிந்து கொண்டால் ஒரு பாபாவை நீங்க நினைவு செய்யுங்க. எல்லாரையும் ஆத்மாவா பாத்தீங்கன்னா எல்லாருமே கடவுளுடைய குழந்தைகள்ன்றது ஞாபகம் வரும். அப்ப கடவுளும் ஞாபகத்துக்கு வருவாரு. அதனால இப்ப எல்லாரையும் ஆத்மாவா பாருங்க, சகோதரர்கள் என்று புரிஞ்சுக்காங்க. குழந்தைகளே, தந்தையாக என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று பாபாவும் கூறுகின்றார். இப்ப கடவுளே நமக்கு சொல்றாரு, யாரையும் நினைக்காதீங்க, எல்லாரையும் நான் பாத்துக்கிறேன்.
நீங்க என்ன மட்டும் நினைங்கன்றாரு. எவ்வளவு பெரிய எல்லையற்ற தந்தையாக இருக்கின்றார். அந்த பெரிய தந்தை உங்களுக்கு எல்லையற்ற ஆசையை கொடுக்க வந்திருக்கிறார். இது பெரிய அப்பாவா இருக்கிறார் நமக்கு. அவர் ஆத்மாவுடைய அப்பா. இவரு உடலுக்கான அப்பா கிடையாது. அவர் நமக்கு ஆசையை கொடுக்க வந்திருக்காரு. அடிக்கடி மண்மனாபாவன்ட்டு சொல்றாரு. தங்களை ஆத்மான்னு புரிஞ்சு பாபாவை நினைவு செய்யுங்க, இந்த விஷயத்தை மறக்காதீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. தேகாபிமானத்தில் வருவதால் தான் மறக்கின்றீர்கள். நம்ம எப்ப மறக்கணும் கடவுளை? நான் தான் இந்த உடல் நினைச்சுக்கிறது, உடல் சம்பந்தப்பட்ட உறவினர்களோடயே பேசிக்கிட்டு, அவங்கள உடலாவே பார்த்துக்கிட்டு, உடலாவே வாழ்ந்துகிட்டு, சமைச்சுக்கிட்டு, சாப்பிட்டுக்கிட்டு, சாதாரணமா வாழறதுனாலதான் கடவுளை மறந்துடுறோம். ஆத்மான்னு புரிஞ்சுக்கங்க. முதல்ல நான் நடிக்க வந்திருக்கிறேன். இந்த உடலை எப்ப வேணாலும் விட்டுட்டு போயிடுவேன். என் கூட இருக்கிறவங்களும் அந்த உடல் கிடையாது, எல்லாருமே ஆத்மா நடிக்கிறாங்க. அந்த ஞானத்தை அப்ளை பண்ணோம்னா தானா பாபா நினைவு வந்துடும். முதல் தங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்கணும். ஆத்மாக்களாகிய நாம் சாலி கிராமங்கள், மேலும் ஒரு பாபாவை தான் நினைவு செய்ய வேண்டும் சொல்லி சொல்றாரு. இப்ப நம்ம எல்லாமே கடவுளுடைய குழந்தைகள், சாலி கிராமம். அதனால அவரு தான் நினைக்கணும். நான் தூய்மையற்றதை தூய்மையாக்குபவனாக இருக்கின்றேன். என்னை நினைவு செய்வதன் மூலம் காலியாகி விட்ட உங்களுடைய பேட்டரி நிரம்பிவிடும். இப்ப நம்ம நடிச்சு ஆத்மால பேட்டரி லோ ஆயிடுச்சு, கலைகள்லாம் குறைஞ்சிச்சு. நான் எதுக்குமே உதவா. ஒரு காலத்துல தேவதையா இருந்த நம்ம எல்லா வேலையும் சட்டுப்பிட்டு ஆத்ம உணர்வுல செஞ்சோம். செய்யாத கூட அப்படியே எண்ணங்கள் மூலமாவே ஒரு விமானத்தையே ஓட்டி இருக்கிறோம். அந்த அளவுக்கு நமக்கு சக்தி இருந்திருக்குது சத்தியுகத்துல நடிக்கும் போது. ஆனா இப்ப எப்படி இருக்கிறோம்? இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, நம்ம வாயாலே சொல்றோம், நான் ஒண்ணுத்துக்கு உதவாத ஆளு, என்னால ஒரு வேஸ்ட், நான் எதுக்கு போறேன்னே தெரியல. அப்ப நம்ம பேட்டரி இப்ப காலி ஆயிடுது. பேட்டரி லோ ஆகி ஆத்மால கலையே இல்லாம போயிடுச்சு. நான் எதுக்கும் உதவாதவன், நான் ஒரு வேஸ்ட் நம்மளே சொல்லிக்கிறோம்னா நம்ம ஆத்மால பேட்டரி லோவா இருக்கு. அதான் பாபா சொல்றாரு, இப்ப என்ன நினைச்சீங்கன்னா காலியாகி விட்ட உங்க பேட்டரி நிரம்பிடும் சொல்றாரு. நீங்க சதோ பிரதானமாக ஆயிடுங்க, நீங்க இப்ப தூய்மையா ஆயிடுவீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. தண்ணீரின் கங்கையில் பிறவி பிரிவுகளாக ஏமாற்றம் அடைந்தீர்கள். நீங்க பிறவியா எந்த பிறவியும் இல்லை, நிறைய பிறவி நீங்க ஏமாற்றம் அடைந்துதான் வந்தீங்க. கங்கையில தான் குளிச்சு நான் தூய்மை ஆயிடுவேன், நான் பறந்த கடவுள்கிட்ட போயிடுவேன் நினைச்சு கங்கையில குளிச்சிங்க. பாவம் போயிடும் நினைச்சு கங்கையில குளிச்சு ஏமாந்து வந்தீங்கன்னு சொல்றாரு. ஆனா தூய்மையாக ஆக முடியலை. கங்கையில குளிச்சு கூட நீங்களாம் தூய்மை ஆகலன்னு சொல்லி பாபா சொல்றாரு. தண்ணீர் எப்படி தூய்மையாற்றுறத தூய்மையாக்க கூடியதாக ஆக முடியும்னு சொல்லி பாபா கேட்கிறாரு. சரி, தண்ணியில போய் குளிச்சா ஆத்மா தூய்மையாயிடணும். இந்நேரம் எல்லாரும் பரந்தாம போயிருப்பாங்க இல்லையா? யாருமே பரந்தாம போல. தண்ணீர் எப்படி தூய்மையாக்க கூடியதாக ஆக முடியுன்றாரு. ஞானத்தின் மூலம்தான் சக்தி அடிப்படுகிறது. இப்ப ஆத்மா பாடம் படிக்கணும், ஞானத்தை கேட்கணும். ஞானம் அடைஞ்சாதான் ஆத்மா நல்ல கதியே ஆத்மாக்கு ஏற்படுகின்றார். இந்த சமயத்தில் இருப்பது பாவ ஆத்மாக்களின் பொய்யான உலகமாகும். இப்ப இந்த உலகமே மாயை என்ற பொய்யான உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்குது. இந்த உடலே மெய்யின் பேருச்சுனாலும் அது ஒரு பொய். உடம்பே நம்ம இவ்வளவு நாள் நம்ம கூட இருக்குது, அந்த உடம்பு கூட நம்ம கூட வராது. நம்ம 24 மணி நேரமும் இந்த உடல்ல தான் இருக்கிறோம். ஆனா இந்த உடல் கூட நம்ம கூட கடைசியா வராது. அது அதை கொண்டு போய் எரிச்சிருவாங்க. இந்த 5 தத்துவங்களான உடல் அதுவே பொய். நேற்று பார்த்தவங்க இன்னைக்கு இல்ல. நம்ம இதுல எது நிரந்தரம்? இது ஒரு பொய்யான உலகம், இது பாவாத்மாக்களின் உலகம்ன்றாரு. இங்க தவறுதான் எல்லாரும் செய்வாங்க, தெரிஞ்சே செய்வாங்க. இதனால நம்ம அனுபவிப்போம் தெரிஞ்சு கூட தப்புதான் செய்வாங்க. கொடுக்கல் வாங்கலும் கூட பாவாத்மாக்கள் தான் நடக்கிறது. இப்ப நம்ம இங்கே இருக்கிறதுனால நம்ம கூட இருக்கிறவங்களும் எல்லாம் நம்மளும் பாவாத்மாக்கள் தான், அவங்களும் பாவாத்மாக்கள் தான். அவங்கள்ட்ட தான் நம்ம கொடுக்கல் வாங்கணும், வச்சுக்கணும். என்ன பண்றது? அதனால பாபா சொல்றாரு, இங்க கொடுக்கல் வாங்கல் கூட பாவாத்மாக்களோட தான் நடக்குது. மனம் சொல் செயலின் மூலம் பாவாத்மாக்களாகவே ஆகின்றனர். எல்லாமே எண்ணம் சொல் செயல்ல எல்லாமே பாவிகள் தான்ன்றாரு. பாவாத்மாவிலதான் ஆகிறாங்க. செய்யறது எல்லாமே தவறு. ஏன்னா ஆத்ம உணர்வுல செய்யறது இல்ல, உடல் உணர்வுல காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம். இதனால என்ன பண்றாங்க? தவறுதான் செய்யறாங்க. எண்ணம் சொல் செயல்ல. எண்ணத்துல கூட அடுத்தவங்களுக்கு நல்லதே நினைக்கிறது இல்ல, கெட்டதுதான் நினைக்கிறாங்க. யாராவது நல்லா இருந்தா பிடிக்க மாட்டேது, பொறாம, போட்டி, இந்த மாதிரி எல்லாம் வந்துருது. நிறைய பேர் ஒழிச்சு வச்சுப்பாங்க, எதையும் மத்தவங்க கொடுக்க மாட்டாங்க. நிறைய மறைப்பாங்க, நிறைய பொய் பேசுவாங்க. இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே பாவாத்மாக்களாக ஆக்கிடுது எல்லாரையும். இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானம் கிடைச்சிருக்கிறது. இப்ப நமக்கு ஞானம் கிடைச்சு நம்ம கர்மத்தின் ரகசியம் எல்லாத்தையும் பாபா சொல்லி கொடுத்தாரு. செய்யாதீங்க, சத்தியம் பேசுங்க, எதுனாலும் எல்லாருக்கும் கொடுங்க, எல்லாரையும் ஒன்னா பாருங்க, சுப பாவனை வைங்க, சுப ஆசை வைங்க. பிகேஸ்லயே இப்ப எல்லாரையும் மாத்திட்டு இருக்கிறாரு. நாங்கள் இந்த லட்சுமி நாராயணனாக ஆவதற்கு முயற்சி செய்கின்றோம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள்.
இப்ப நம்ம சொல்றோம், இந்த லட்சுமி நாராயண ஆகத்தில் முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறோம், இப்போது நீங்கள் பக்தி செய்வது நின்றுள்ளது. இப்ப நம்ம ஞானம் வந்ததுல இருந்து, ஞானம் அடைஞ்சிட்டு இருந்தது, நம்ம பக்தி செய்யறது இல்லை. ஏன்னா கடவுள் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. வரைக்கும் கடவுள் யாருன்னு தெரியாம தான் நம்ம கோயில் கோயிலா ஏறி ஓடிட்டு இருந்தோம். இவர் கடவுளா அவர் கடவுளான்னு தேடிட்டு இருந்தோம். இப்ப வந்து மற்றவங்க எல்லாருமே தேவதைகள், கடவுள் ஒருத்தர் தான், அவர் சிவன் தான். போனாலும் நம்ம சிவன் கோயிலுக்கு தான் போவோம். அப்படியே போனாலும் நம்ம பக்தி செய்ய முடியாது நம்மளால. இப்ப நம்ம அப்பாவை பார்க்க போறோம்னு போய் பார்த்துட்டு நம்ம பரிசுத்தாவா இருந்து சக்தி கொடுத்துட்டு தான் வருவோம். அவ்வளவுதான் நம்மளால செய்ய முடியும். மற்றபடி பழையபடி நம்ம போய் கையேந்தி பக்தி செய்யறது, எனக்கு கொடு கொடுன்னு கேட்கறது, இதெல்லாம் நம்மளால முடியாது. ஏன்னா நமக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு இல்ல, நம்ம கடவுளே கிடைச்சாரு, எல்லாமே கிடைச்சிருச்சு. அப்ப ஞானமும் வந்துருச்சு. அதனால நம்ம பக்தி செய்ய முடியாது. ஞானத்தின் மூலம் சத்கதியே இப்போது ஏற்படுகின்றது சொல்லி பாபா சொல்றார். இப்ப இந்த அறிவின் மூலமா நமக்கு நல்ல கதி ஏற்படுது. நம்மள வந்து உயர்ந்த நிலைக்கு கொண்டு போறாரு. லட்சுமி நாராயணன் ஆக்க தகுதியாக நம்மளை மாத்துறாரு. இந்த தேவதைகள் சத்கதியில் இருக்கிறார்கள் அல்லவா, இது நிறைய பிறவியின் கடைசி என்று இப்ப பாபா புரிய வைக்கிறார். இப்ப நிறைய பிறவி எடுத்து இந்த 84 பிறவியின் கடைசி பிறவி இதுன்றாரு. பாபா எவ்வளவு சகஜமாக புரிய வைக்கிறார். சிவபாபாவும் நமக்கு விதவிதமா சகஜமா ஈஸியா புரிய வைக்கிறார். குழந்தைகளாகி நீங்கள் எவ்வளவு உழைக்கிறீங்க. இப்ப நம்மளும் தான் பாபா சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் கேட்டு அதெல்லாம் எழுதி வச்சு சிந்தனை பண்ணி நம்ம டெய்லி அமிர்த வேலை பண்ணி எவ்வளவு நம்ம முயற்சி செய்யறோம். கல்ப கல்பமாக நீங்க செய்யறீங்கன்றார். பழைய உலகத்தை மாற்றி புதிய உலகமாக ஆக்க வேண்டும். இப்ப கடவுள் வந்து பழைய உலகத்தை புதுசா மாத்துறாரு. அதுக்கு நம்மள கருவியா யூஸ் பண்றாரு. நம்மளும் உதவி செஞ்சாதான் அவரால் மாற்ற முடியும். நம்ம தூய்மையா ஆகிற அந்த ஒரு விரல் கொடுக்கணும். நம்ம தூய்மையா இருந்தாலே போதும். அந்த ஒரு விரல் கொடுத்தாலே இந்த கலியுக மலையை தகர்த்திடலாம். அத பாபா வந்து இப்ப மாற்றத்துக்கு வந்திருக்கிறாரு. பகவான் மந்திரவாதி, பொற்கொள்ளர், வியாபாரி என்றெல்லாம் சொல்கிறார்கள். பகவான் என்ன சொல்றாங்க, மந்திரவாதி, மாயாச்சாரம் போட்டுவாரு, பொற்கொள்ளரா இருக்கிறாரு, வியாபாரியா வந்திருக்கிறாருன்னா சொல்றாங்க. மந்திரவாதி தான் அல்லவா? உண்மையில ஒரு மந்திரவாதி தான் இல்லையா? ஏன்னா நரகத்தை சொர்க்கமா மாத்துறாரு. பழைய உலகமா இருக்கிற நரகத்தை மாத்தி சொர்க்கமா மாத்தினால அவர் மந்திரம் செய்யறாரு. எவ்வளவு பெரிய மந்திரம் இது! ஒரு சாதாரண ஜீவம்பா போடுற மாதிரி இது அப்படியே பிராக்டிக்கலா மாத்துறாரு. உடனே எல்லாம் செய்யல. ஆத்மாக்களாகிய நம்மள மாத்தி முழு உலகத்தையும் இயற்கையுமே மாத்திடுறாரு. மந்திரவாதி தான் அல்லவான்னு சொல்றாரு. இப்போது நீங்கள் சொர்க்கவாசியாக ஆகிட்டு இருக்கிறீங்க. இப்ப நம்ம நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசியா ஆயிட்டு இருக்கிறோம். இப்போது நரகவாசிகளாக இருக்கின்றோம் என்பதை தெரிஞ்சிருக்கீங்க. நரகத்துலதான் இருக்கிறோம், ஆனா சொர்க்கவாசியா ஆத்மாவை மாத்திட்டு இருக்கிறாரு. நரகம் மற்றும் சொர்க்கம் தனித்தனியாக இருக்கின்றது சொல்லி பாபா சொல்றாரு. நரகம் இருக்கும்போது சொர்க்கம் இருக்காது, சொர்க்கம் இருக்கும்போது நரகம் இருக்காது. இதே பூமியில தான் சொர்க்கமும் இருந்துச்சு, இப்ப அது நரகமா மாறி இருக்குது. 5000 ஆண்டுகளுக்கு சக்கரமாகும் சொல்றாரு. லட்சக்கணக்கான வருடங்களின் விஷயம் இல்லை. பாபா திரும்ப திரும்ப சொல்றாரு, இது லட்சக்கணக்கான விஷயம்லாம் கிடையாது. அந்த மாதிரிலாம் இருந்தா நம்மளால ஞாபகம் வச்சுக்கவே முடியாது. இந்த விஷயங்களை மறக்க கூடாது சொல்றாரு. பகவானுடைய மகா வாக்கியம், கண்டிப்பாக யாராவது மறுபிறவி இல்லாமல் இருப்பார். கிருஷ்ணருக்கு சரீரம் இருக்கிறது, சிவனுக்கு இல்லை. பாபா சொல்றாரு, கண்டிப்பா யாராவது மறுபிறவி எடுக்காம இருப்பாங்க, அவங்கதான் நம்மளை வந்து காப்பாற்ற முடியும். கிருஷ்ணருக்கு சரீரம் இருக்குது, ஆனா சிவனுக்கு சரீரமே கிடையாது. அப்ப அவரு தானே மறுபிறவி இல்லாம இருக்கிறாரு. உங்களுக்கு சொல்வதற்காக, நம்மளை காப்பாத்துறதுக்காக சொல்வதற்காக வந்து இப்ப நமக்கு படிப்பிக்கின்றார் அல்லவா. கிருஷ்ணர் கூட பிறவி எடுத்து வந்துடுறாரு, ஆனா சிவன் பிறவி எடுக்கிறது இல்ல, அவருக்கு உடலே இல்ல. அப்ப அவருதான் மறுபிறவி இல்லாம இருக்கிறாரு நம்மளை காப்பாத்துறதுக்காக வந்து நம்மளை படிக்க வைக்கின்றார் அல்லவா. எனவே அவருக்கு கண்டிப்பாக வாய் வேண்டும். அப்ப நம்ம சொல்லி கொடுக்கணும்னா அவருக்கு வாய் வேணும். அதனால நாடகத்தின்படி முழு ஞானம் அவரிடம்தான் இருக்கிறது. விதையில தான் ஞானம் இருக்கு. இப்போ ஒரு மரத்தினுடைய விதையில ஞானம் இருக்கும். அந்த மாதிரி இந்த கல்பவிருட்ச மரத்தினுடைய, மனித சிசி மரத்தினுடைய விதைதான் சிவனே இருக்கிறாரு. விதையா இருக்கிறது சிவன் தான். அவர்கிட்ட தான் எல்லா ஞானமும் இருக்குது. அவர் முழு கல்பத்திலும் துக்கதாமத்தை சுகதாமமாக மாற்ற ஒரு முறைதான் வருகின்றார். இந்த முழு 5000 வருஷத்துல இந்த நரகத்தை சொர்க்கமா மாத்த ஒரே தடவை தான் வராரு. அது சங்கமேகத்துலதான். கலியுகத்துல அந்த கடைசி 100 வருஷத்துல வராரு. சுகம் அமைதி நாஸ்தி கண்டிப்பாக பாபாவிடம் தான் கிடைக்கிறது. சுகம் சாந்தி நாஸ்தி கடவுள்கிட்ட தான் கிடைக்குது. எனக்கு வந்து நிம்மதி வேணும், அமைதி வேணும், ஜாலியா இருக்கணும்னா அது யார்கிட்ட கிடைக்கும்? சிவன் கிட்ட தான் கிடைக்கும். எனவேதான் மனிதர்கள் வேண்டுகிறார்கள், பாபாவை நினைவு செய்கிறார்கள். அதனால கடவுளை கூப்பிடுறாங்க. கடவுளே வான்னு ஏன் கூப்பிடுறாங்கன்னா அவர்கிட்ட அமைதி கிடைக்குது, சுகம் கிடைக்குது, அதனால கூப்பிடுறாங்க. பாபா ஞானத்தை எவ்வளவு சகஜமான விதத்தில் கொடுக்கின்றார். இங்கே அமர்ந்து கொண்டு கூட பாபாவை நினைவு செய்யுங்கள். சென்டருக்கு போய் கூட பாபாவை நினைங்க. குட்டி கர்ணத்தை நினைவு செய்தால் கூட மண்பனா பாபா ஆகும். இந்த குட்டி கர்ண விளையாட்டு விளையாடுவாங்களே, தலையில இருந்து கால்ல இருந்து தலை, அப்படியே அது என்னன்னா நம்ம தான் தேவதையா இருந்தா நம்ம தான் இந்த மாதிரி சூத்திரன் ஆயிட்டோம். திரும்ப பாபா வந்து நம்மளை மாத்தி கூட்டு போறாரு. இது கூட
பாபாவை நினைக்கிறது தான் மண் மனாபாபான்னு சொல்றாரு. முழு ஞானத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு தந்தையா ஆவார். நாங்கள் எல்லையற்ற தந்தையிடம் செல்கின்றோம் என்று நீங்க சொல்வீங்க. பாபா நமக்கு சாந்தி தாம சுகதாமத்திற்கு அழைத்து செல்வதற்காக இப்ப வழியை சொல்லிட்டு இருக்கிறார். இங்கே அமர்ந்து கொண்டே வீட்டையும் நினைவு செய்ய வேண்டும். தங்களை ஆத்மான்று புரிஞ்சுட்டு பாபாவை நினைவு செய்ய வேண்டும். வீட்டையும் நினைவு செய்ய வேண்டும் மற்றும் புதிய உலகத்தை சொர்க்கத்தையும் நினைவு செய்ய வேண்டும். இந்த பழைய உலகம் அழியத்தான் வேண்டும். இந்த பழைய உலகம் அழியதான் வேண்டும். புது உலகம் வரதான் போகுது. இன்னும் போக போக நீங்கள் வைகுண்டத்தையும் கூட அதிகம் நினைவு செய்வீர்கள். இன்னும் போக போக பாருங்க, நீங்க பாபாவை நினைப்பீங்க, சொர்க்கத்தையும் அதிகமா நினைப்பீங்கன்றார். அடிக்கடி வைகுண்டத்திற்கு சென்று கொண்டே இருப்பீர்கள். போக போக உங்க புத்தி எங்க போகும்னா சொர்க்கத்துக்கே தான் போகும். அங்கேயே போகணும் போல ஆசையா இருக்கும். ஆரம்பத்தில் குழந்தைகள் அடிக்கடி தங்களுக்குள் ஒன்றாக அமர்ந்து வைகுண்டத்துக்கு சென்று கொண்டிருந்தனர். ஆரம்பத்துல பிரம்மா பாபா 350 பேரை வச்சு அந்த யஜ்யத்தை ஆரம்பிக்கும் போது அப்பெல்லாம் டிரான்ஸ்ல போயிடுவாங்க. அப்படியே புத்தி அவங்களுக்கு சொர்க்கத்துல போயிடும். சொர்க்கத்திலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க நிறைய பேர். அந்த மாதிரி எல்லாம் இருந்தாங்க ஒன்னா சேர்ந்து. இதை பார்த்து பெரிய பெரிய வீட்டை சேர்ந்தவர்கள் தங்களுடைய குழந்தைகளை அனுப்பி வைத்தார்கள். அதை பார்த்துட்டு நிறைய பேரு ஓம் நிவாஸ்க்கு அனுப்பிச்சு வச்சாங்க. பாபா ஆரம்பத்துல 350 குழந்தைகள் இருக்கும்போது எல்லாரும் அனுப்பிச்சு வச்சாங்க. பேரே ஓம் நிவாஸ் என்றுதான் வைக்கப்பட்டிருந்தது. நிறைய குழந்தைகள் வந்தார்கள். பிறகு பிரச்சனைகள் ஏற்பட்டது. ஃபர்ஸ்ட் இந்த காட்சி எல்லாம் கிடைக்கும் போது நிறைய பேர் வந்தாங்க. அதுக்கப்புறம் பிரச்சனைகள் வந்துருச்சு. குழந்தைகளை படிக்க வைக்கப்பட்டது. தாங்களாகவே தியானத்தில் டிரான்ஸில் சென்று வந்தார்கள். அப்ப பாபா குழந்தை சின்ன சின்ன குழந்தைகள் தான், தாதிகள்லாம் 9 வயசு 12 வயசு தான், அவங்களெல்லாம் படிக்க வச்சாரு. அப்ப டிரான்ஸ்ல போயிட்டு வந்தாங்க. டிரான்ஸ்னா இங்க இருந்து அப்படியே புத்தி மூலமா அப்படியே சூட்சுமத்துல போயிட்டு அங்க போய் சொர்க்கத்தினுடைய காட்சியெல்லாம் பார்ப்பாங்க. அந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது அவங்க அப்படியே இங்க உடல் உணர்வே மறந்துடுவாங்க. அங்கேயே வாழற மாதிரி அவங்களுக்கு தோணும். அதுதான் டிரான்ஸ். அந்த மாதிரி போனா நம்ம பாபா நினைக்க மாட்டோம், சுத்தி பார்க்க ஆரம்பிச்சிடும். அதனால பாபா அந்த காட்சிகள் எல்லாம் நிறுத்திட்டாரு. இப்போது இந்த தியானம் காட்சி போன்ற நடிப்பை நிறுத்தி விட்டோம். இப்ப நிறுத்திட்டாரு பாபா. ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் காட்சி பார்த்தா நம்ம பாபாவை நினைக்க மாட்டோம், பாவம் அழியாது. அதனால நிறுத்திட்டாரு. இங்கேயும் கூட சுடுகாட்டை உருவாக்கி இருந்தனர். அனைவரையும் உறங்க வைத்து விட்டார்கள். இப்போது சிவபாபாவை நினைவு செய்யுங்கள் என்று சொன்னார்கள். இங்கே கூட சுடுகாட்டை உருவாக்கி இருந்தாங்களாம். எல்லாரையும் உறங்க வச்சுட்டாங்க. இங்க அப்ப கலியுகம் இப்ப அப்படிதான் ஆயிடுச்சு. எல்லாரும் தூங்கிட்டாங்க. இப்போது சிவபாபாவை நினைவு செய்யுங்கள்ட்டு சொன்னாங்க. தியானத்தில் சென்று விட்டார்கள். இப்போது குழந்தைகளாகி நீங்களும் கூட மந்திரவாதிகள் தான். இப்ப நம்ம கூட மந்திரவாதி தான். யாரையும் பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் உடனே தியானத்தில் சென்று விடுவார்கள். இப்ப நீங்க கூட அந்த அளவுக்கு யோகா பலம் வந்துருச்சுன்னா நீங்க யாரையாவது பாத்தீங்கன்னா அவங்களும் டிரான்ஸ்ல போயிடுவாங்க. அந்த மாதிரி சக்திசாலியா நீங்க மாறிட்டு மந்திரவாதி ஆயிட்டீங்கன்னா உங்களை பார்த்தா எல்லாரும் டிரான்ஸ்ல போயிடுவாங்கன்றாரு. நம்ம ஸ்திதி அவ்வியக்த ஸ்திதியில அந்த அளவுக்கு நம்ம மாறிட்டோம்னா, இந்த உடல் உணர்வுல இல்லாம ஆத்ம உணர்வுல இருந்துட்டோம்னா நம்மளை பார்த்தா கூட காட்சி கிடைக்க நிறைய பேருக்குன்றாரு. அந்த மாதிரி காட்சி கிடைச்சுன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் ஏதோ மந்திரம் நடக்குதுன்ட்டு. இந்த மந்திரம் எவ்வளவு நன்றாக இருக்கிறது. பிடிவாதமான பக்தியில் உயிரை கொடுக்க கூட தயாராகும் போது அவர்களுக்கு காட்சி ஏற்படுகிறது. பாபா சொல்ற இந்த பக்தி செய்யறவங்க, அந்த முருக பக்தர், இந்த மாதிரி இந்த கிருஷ்ண பக்தர்லாம், நீ வரலைன்னா நான் மண்டையை வச்சுட்டு செத்துருவேன் அப்படின்னா சொல்லுவாங்க. நீ முருகா எனக்கு காட்சி, நீ வரல, என் முன்னாடி வரலன்னு நான் செத்துருவேன்ட்டு பயமுறுத்துவாங்க. அப்ப பாபா அந்த ட்ரெஸ் போட்டு போய் காட்சி காமிச்சிடுறாரு. அந்த உயிரை கொடுக்க தயாராகும் போது காட்சி அவங்களுக்கு கிடைக்குது. இங்க பாபா அவரே வந்திருக்கின்றார். இப்ப நம்ம அது காட்சி தான் கிடைக்குது. இங்க பாபா உண்மையாலுமே வந்துட்டாரு. எவ்வளவு பெரிய விஷயம். அங்க சும்மா கிருஷ்ணர் மாதிரி முருகன் மாதிரி ஒரு காட்சி கிடைச்சிட்டு போயிடுது, அவ்வளவுதான். மற்றபடி எங்க கிருஷ்ணரோ முருகரோ அங்கேயே இல்ல. சும்மா காட்சி தான் கிடைச்சிட்டு உடனே அது காட்சி கிடைச்சதுன்ட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாங்க. மற்றபடி அவர் கூடவே கிருஷ்ணர் இருக்கிறாரா? இல்ல இல்லையா? ஆனா இங்க பாபாவே நேராவே வந்துட்டார். பிரம்மா உடல்ல நம்ம கூட பேசிட்டு இருந்தார். எவ்வளவு பெரிய அற்புதம். கடவுளே நீ வாங்கினோடனே வந்துட்டாரு. குழந்தைகளாகி உங்களுக்கு படிப்பெற்று உயர்ந்த பதையை அடைய வைக்கின்றார். இப்ப கடவுள் உயிரோட்டமா நம்ம கூடவே இருக்கிறார். நம்ம கண்ணுக்கு தெரியலனாலும் நம்ம கூடவே இருக்கிறாரு. நம்மளை படிக்க வைக்கிறாரு. உயர்ந்த பதையை நம்மளை அடைய வைக்கிறாரு. இன்னும் போக போக குழந்தைகளாகி நீங்கள் அதிகம் காட்சிகளை பார்த்து கொண்டே இருப்பீர்கள். போக போக பாருங்க, இன்னும் நிறைய காட்சிகளை பார்ப்பீங்க. சொர்க்கத்தோட காட்சி எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்போது பாபாவிடம் யாராவது கேட்டார்கள் என்றால் சொல்ல முடியும் சொல்லி சொல்றாரு. இப்ப பாபாட்ட யாராவது போய் கேட்டாங்கன்னா அவர் சொல்வாராம், யார் ரோஜா மலர்னு சொல்வாராம், யார் செண்பக மலர்னு சொல்வாராம், யார் வாசனை இல்லாத மலராக இருக்கிறாங்கன்ட்டு எல்லாரையும் சொல்லிடுவாராம். புட்டு வச்சிருவாராம். பாபாவுக்கு தெரியுமா யார் எந்த அளவுக்கு மாறிருக்கு. ஏன்னா அவரு ஆத்மாவை பாக்குறாருல, ஆத்மாவோட பேட்டரி எந்த அளவுக்கு சார்ஜ் ஆயிருக்கு, எவ்வளவு குணங்கள் தாரணையாயிருக்கு, யாரெல்லாம் ரோஜா மாறி இருக்கிறாங்க, யார் செண்பக மலர் மாதிரி இருக்காங்க, யார் வாசனையே இல்லாத வாடாமல்லி நட்டுக்கிறாங்க,
எல்லாமே சொல்லிடுவாரு. விதவிதமான மலர்கள் கூட இருக்கிறது அல்லவா, மலர்லயே விதவிதமான மலர், ஒரே மாதிரி மலர்லாம் கிடையாது. அதனால பாபா சொல்லிடுவாரு. நம்மளும் அதே மாதிரிதான் விதவிதமா இருக்கிறோம் இல்லையா, நம்மளை பத்தி சொல்லிடுவாரு. நல்லது. இனிமேல இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலைகளுக்கும் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையை நமஸ்காரம். நம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். தாரணிக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களை விட்டுவிட்டு ஆத்மா சகோதர சகோதரர்கள் இந்த நிச்சயம் செய்து கொள்ள வேண்டும். மேலும் பாபாவை நினைவு செய்து முழு ஆஸ்திக்கும் அதிகாரியாக ஆக வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், இப்போது பாவாத்மாக்களோடு கொடுக்கல் வாங்கல் வைக்க கூடாது. நம்ம பிகே ஆயிட்டோம்னா நான் பிகேஸோட நீங்க கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க. அஞ்ஞான உறக்கத்திலிருந்து அனைவரையும் விழிக்க செய்ய வேண்டும். தூங்கிட்டு இருக்கிறவங்கள எல்லாரும் கும்பகர்ணத்துடன் இருந்து எழுப்பணும். சாந்தி தாம் சுகதாம் செல்வதற்கான வழியை காண்பிக்க வேண்டும். இதுதான் தாரணிக்கான விசேஷாரம். அடுத்து வரதானம். பாபா வரதானம் கொடுக்குறாங்க. மனம் புத்தியின் ஏகாகிரதா மூலம் சர்வ சித்திகளையும் பெற்று சதா சக்திசாலி ஆத்மா ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. மனசு புத்தி அலைப்பாயுதுல, அதை ஒருங்கிணைச்சு ஏகாகிரதா ஒருங்கிணைங்க, ஒருநிலைப்படுத்தி அதன் மூலமா சர்வ சித்திகளையும் அடைங்க. அஷ்டமா சித்தின்னு சொல்லுவாங்க, சர்வ சித்தின்ட்டு. அந்த சர்வ சித்திகளையும் பெற்றுட்டீங்கன்னா சதா சக்திசாலி ஆத்மாவா ஆயிடுங்க. அந்த மாதிரி ஆகுங்கன்ற வரதான். ஆனா அது எப்ப ஆக முடியும்னா நம்ம மனசு புத்தி ஒருநிலைப்படும், அந்த ஒரு பாபா நினைவுல இருக்கணும். அப்பதான் அந்த சர்வ சித்திகளும் நமக்கு கிடைக்கும். பாபா சொல்றாங்க, அனைத்து பிராப்திகளையும் பெற ஒருமுக சக்தியை அதிகரியுங்கள். இப்ப எல்லா பிராப்தியும் அடையணும்னா ஒருமுகப்படுத்துங்க மனசு புத்திய. கொஞ்ச நேரம் கீழே, கொஞ்ச நேரம் மேல, பழையபடி வாழறது, உடல் உணர்வுல இருக்கிறது, இந்த மாதிரிலாம் இருந்தா எங்க இருந்து நம்ம மாற முடியும்? நம்ம ஆத்ம உணர்வு, நான் ஆத்மா, மனசு புத்திய பரந்தாமத்திலையும் பாபாவையும் நினைக்கணும். நம்ம இங்க இருக்கிறவங்கள நினைக்கிறது, உடம்ப பத்தி நினைக்கிறது, சாப்பாடு என்ன செய்யறது, இதெல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம்னா, சாதாரணமா வாழ்ந்தோம்னா நமக்கு அந்த சக்திகள்லாம் கிடைக்காது, அஷ்ட சக்திகள்லாம் கிடைக்காது. அதனால ஒருமுகப்படுத்துங்க, அடிக்கடி உட்காந்து பயிற்சி பண்ணுங்கன்றாரு. இந்த ஒருமுக சக்தி தடைகளை சுலபமாகவே கலைகிறது. இந்த மாதிரி யார் மனசு புத்திய ஒருமுகப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு தடையெல்லாம் விக்ன விநாசகாயிடுறாங்க. தடையெல்லாம் ஈஸியா விலகுதுன்றாரு. உலகத்துக்கு தேவையே இராது. அவங்க கஷ்டப்பட்டு பாபா நினைக்கணும் அவசியமே கிடையாது. ஏன்னா மனசு புத்தி எப்பயுமே பாபா நிலையில இருக்கிறதுனால அவங்களுக்கு உழைப்பிற்கான தேவையே இருக்காது. ஒரு தந்தையின்றி வேறு யாரும் இல்லை என்ற நிலை சுலபமாக அனுபவமாகும். அந்த மாதிரி ஒருநிலைப்படுத்துறவங்களுக்கு எப்பயுமே ஒரு பாபா தான் எனக்கு, வேற யாருமே இல்லைன்றது சுலபமான அனுபவமாகும். ஒரே சீரான மனோநிலை சுலபமாகவே அமையும் அவங்களுக்கு. அந்த ஒரு சீரா, அதாவது என்னுடையவர் ஒரு பாபா தான், நான் ஆத்மா, என்னுடைய அப்பா சிவபாபா, பரந்தாமத்துல புள்ளியா, நானும் அவர் புள்ளியா இருக்கிறேன், அவரும் புள்ளியா இருக்கிறாரு. அவ்வளவுதான். இந்த உலகம் சம்பந்தப்பட்ட விஷயம், இந்த உடம்பு எதுவுமே இருக்காது. அவங்கள எந்த விஷயத்துலயும் மாட்ட மாட்டாங்க, எதுவுமே அவங்களுக்கு பிடிக்காது. அந்த சீரான மனநிலையில இருப்பாங்க. அந்த மாதிரி அமையும். அனைவர் பொருட்டும் நன்மை செய்யும் உள்ளுணர்வு. ஆனா அந்த மாதிரி இருக்கிறவங்க வெறுத்து போக மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லதான் செய்வாங்க. நன்மை செய்யும் உள்ளுணர்வு இருக்கும் அவங்களுக்கு. சகோதரன்ற பார்வையும் அமையும். எப்ப நம்ம அந்த புத்தியை அந்த உடம்புல இருந்து எடுத்து நம்ம வெளியே போறோமோ பூமிக்கு அப்பால, அப்ப எல்லாரையும் பார்க்கும்போது நல்லவங்களா தெரியும். எல்லாருக்கும் நன்மை செய்யும் பாவனை வரும். எல்லாரையும் ஆத்மாவா பாக்குற பார்வை அமையும். ஆயினும் அத்தகைய ஒரு முகத்தன்மை பெற தன் மனசு புத்தியை தன் கட்டுப்பாட்டில் வைக்கும் அளவுக்கு சக்திசாலி ஆகுங்கள். ஆனா அந்த மாதிரி ஒரு முகத்தன்மை வரணும்னா மனசு புத்திய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கணும். மனசுதான் அடக்கணும். மனதை வென்ற ஆத்மாவா ஆகணும். மனசு அது இஷ்டத்துக்கு ஓடும். ஏகப்பட்ட எண்ணங்களை உருவாக்கணும். தேவையில்லாத எண்ணங்கள்லாம் ஓடும். அந்த வேஸ்ட் இதெல்லாம் நீக்கிட்டு பாசிட்டிவ் தாட்ஸ், பாசிட்டிவா அப்படியே பாபா ஞானத்தை சிந்தனை பண்றது, பாபாவை சிந்தனை பண்றது, இதுதான் பாசிட்டிவ் எனர்ஜி. மனசு அந்த மாதிரி புத்தியும் மனசும் ஒருங்கிணைக்கப்பட்டு கட்டுப்பாட்டுல, நம்ம ஆத்மா கட்டுப்பாட்டுல இருக்கும்போது, ஆத்மாவுடைய கட்டுப்பாட்டுல மனசும் புத்தியும் இருக்கும்போது அந்த அளவுக்கு நீங்க சக்திசாலியா ஆகுங்கன்னு சொல்றாரு. கனவுலும் நொடி பொழுதும் சலனம் கூடாது. அந்த மாதிரி யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கனவுல கூட வராது, சலனமே ஏற்படாது. கனவுல கூட சலனமே வரக்கூடாதுன்றது. அதாவது இந்த தேக சம்பந்தப்பட்ட விஷயம், தேக உணர்வு, காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்தினுடைய சலனம் எதுவுமே கனவுல கூட கூடாதுன்னு சொல்றாரு. அந்த மாதிரி யார் இருக்கிறாங்களோ அவங்க அஷ்ட சித்திகளும் சர்வ சித்திகளும் பெற்று சக்திசாலி ஆத்மா ஆகுகின்றவர் தான் இருக்கிறாரு. ஸ்லோகன்: தாமரை மலருக்கு நிகராக விலகி இருந்தால் தந்தையின் அன்பிற்கு பாத்திரமாவீர்கள். எப்படி தாமரை மலர் சேத்துல இருந்தாலும் செந்தாமரை என்ன பண்ணும், அப்படியே சூரியனை நோக்கி பிரகாசமா இருக்கும். அது என்னமோ சேத்துலதான் இருக்கும், அங்க இருந்து அதுக்கு சாப்பாடு வரும்.
இருந்தாலும் அந்த பூ வந்து சூரியனை நோக்கி பிரகாசிச்சிருக்கும். நீங்க அந்த மாதிரி அந்த நம்ம சேத்துலதான் இருக்கிறோம், கலியுகத்துலதான் வாழறோம். இருந்தாலும் சங்கம யுகத்துல இருக்கிறோம். நம்ம நம்ம சாப்பிடுறது எல்லாமே அந்த மற்றவங்களோட கொக்குகளோட தான் இருக்கிறோம். அன்னப்பறவையா இருந்தாலும் கொக்குகளோட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இருந்தாலும் நீங்க தாமரை மலர் மாதிரி வாழ்ந்து விலகி இருங்க. ஆத்ம உணர்வுல எல்லாரையும் ஆத்மாவா பார்த்துக்கிட்டு தன்னையும் ஆத்மான்ட்டு உணர்ந்து பரமாத்மா தந்தைய நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா, விலகி இருந்தீங்கன்னா அவரோட அன்புக்கு பாத்திரமா ஆவீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பற்றுலாம் இல்லாம நஷ்ட மோகா நிலையில இருந்து ஒரு பாபா தான் எனக்கு, வேற என்னுடையவர் ஒரு பாபா, வேற யாரும் இல்லைங்கும் போது அந்த மாதிரி இருக்கும்போது தான் பாபாவுக்கு நம்ம மேல அன்பு ஏற்படும். அப்ப தந்தையின் அன்பிற்கு நீங்க பாத்திரம் ஆவீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி பாபா.